எல்லாருக்கும் சுகானுபவத்தை தரணும் இல்லையா? அதனால ஒரு பாட்டு ஒன்று பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆளும் வளரணும் அதுவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. சாரி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவா. சில பேர் ஆள் நல்லா வளர்ந்துருப்பா, அறிவு வளர்ந்துருக்காது. சில பேருக்கு அறிவு நல்லா வளர்ந்துருக்கும், ஆள் வளர்ந்துருக்க மாட்டா. அப்பேற்பட்ட ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் வயலினை மேல வச்சுதானே வாசிப்பா, பெரிய கீழே வச்சு வாசிக்கிறார். இவர் எதுக்கு இப்ப முட்டி போடுறார்? அவர் ரொமான்டிக் மோட்ல இருக்கார். சாமி, நான் வேற மூட்ல இருக்கேன், தயவு செய்து எந்திரிக்க சொல்லு. யாரு நீங்க? சுமி, ஆக்சுவலி என் பேர் யூரியா. ஆக்சுவலி நான் இங்கே வழி தவறி வந்துட்டேன், எப்படி போகிறதுன்னு தெரியல. ஏதாவது வழி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் அப்படியே போயிடுவேன். ஸோ உங்களால் ஹெல்ப். கர்மம், அந்த கண்ணாடியை கழட்ட சொல்லு, அப்போ தான் வழி தெரியும். சாரி சுவாமி, சொல்லுங்க, ஏதாவது வழி தெரியுமா? ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. சில பேர் ஆள் மட்டும்தான் வளர்ந்துருப்பா, அறிவு வளராதுன்னு சொன்னேன். சில பேர் அறிவு மட்டும்தான் வளர்ந்துருக்கும், ஆள் வளர்ந்துருக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அது இவர் தான். ஐயோ சுவாமி, என்ன இப்படி சொல்றீங்க? ஆக்சுவலி எனக்கு அறிவுலாம் நல்லாவே இருக்கு, அப்படிலாம் கிடையாது. வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? சரி, ஓகே, நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். என்கிட்ட பக்தா ஒருத்தன் ஒரு 3 பொண்ணுக்கு கோனேஷ் வாங்கி கொடுத்தான். ஓகே. முதல்ல இருக்கிற பொண்ணு கோனேஷை பிரிச்சோடனே எடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஓகே. ரெண்டாவது இருக்கிற பொண்ணு கோனேசி எப்பப்பெல்லாம் வழியுதோ அப்போ மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சான். மூணாவது இருக்கிற பொண்ணு கோனேசை வாயில வச்சவே எடுக்கவே இல்லை. இந்த 3 பேத்துல யாருக்கு கல்யாணம் இருக்கும்னு நினைக்கிறேன்? நீங்க கடைசியா சொன்னீங்க தெரியுமா, ஒரு பொண்ணு வாயில வச்சு அந்த ஐஸ்கிரீம் எடுக்கலன்னு சொன்னீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தான் கல்யாணம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஷியோர். நீ சொன்னதெல்லாம் தப்பு. யார் கழுத்துல தாலி இருக்கும் அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். சாரியா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கரெக்ட் சுவாமி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா ரொம்ப அழகா தத்துவம்லாம் பேசுறீங்க சுவாமி. எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உங்களால அதை தீர்த்து வைக்க முடியுமா? சரி, உனக்கு என்ன பிரச்சனை? பொதுவா பக்தர் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிரச்சனைன்றது வாமிட் மாதிரி. சில பேருக்கு 10 மாசத்துக்கு ஒரு தடவை வரும், சில பேருக்கு மாசம் மாசம் வரும். அந்த மாதிரிதான் பிரச்சனைன்றது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சுவாமி, என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் யாரையாவது அழகா பார்த்துட்டாலே எனக்கு டக்குன்னு வந்துடுது சுவாமி. என்னடா சொல்ற? பாவி, பார்த்தோன்னே வந்துடுதான்? ஐயோ சுவாமி, அப்படி இல்லை. ஆக்சுவலி யாராவது நான் அழகா பார்த்துட்டேன்னா எனக்கு டக்குன்னு காதல் வந்துடுது, அது ஏன்னு தெரியல. அப்படி தெளிவா சொல்லு. சரி, ஓகே, இது வரைக்கும் எத்தனை பேரை நீ பார்த்துருக்க? சுவாமி, அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னோட மாயா, மேக்னா, அப்புறம் காவ்யா, நிறைய பேர் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் சுவாமி. அடே பாவி, இத்தனை பேரை பண்ணிருக்கியே, நோக்கு வலிக்கலையா? இல்ல, இத்தனை பேரை லவ் பண்ணிருக்கானே, அவனுக்கு மனசு வலிக்கலையான்னு கேட்டேன். ஐயோ சுவாமி, கரெக்ட் தான் சுவாமி. ஏன்னா நான் லவ் பண்ணவங்க யாருமே இப்போ என் கூட இல்ல, எல்லாருமே எங்கேயோ போயிட்டாங்க என்னை விட்டு. விட்டுட்டு போயிட்டாளா? அவ விட்டுட்டு போனாளா இல்ல நீ விட்டுட்டு போயிட்டியா? இல்ல சுவாமி, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. ஸோ சுவாமி, எனக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும். ஓகே, உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ எத்தனை பேரை ரூட் விட்டுருக்கன்றதை சொன்னேன். சரி, இப்போ சில பேரை பார்த்துருப்பேன் இல்லையா? ஆமா சுவாமி. பார்த்தோன்னே உனக்கு விஷயம் நடந்திருக்கும். ஆமா சுவாமி. ஆக்சுவலி நான் லவ் பண்ணவங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது மேக்னா. ஏன்னா அவளை தான் நான் உண்மையா காதலிச்சேன் சுவாமி. இப்போ அவளை தேடி தான் யூஎஸ் போயிட்டு இருந்தேன். என்ன தெரியல, வழி தவறி நான் இங்கே வந்துட்டேன். ப்ளீஸ் எனக்கு எங்கேயாவது வழி சொல்லுங்க, நான் போயிடுறேன். சரி, மேக்னாவை முதல்ல எங்கே பார்த்த? சுவாமி, மேக்னாவை முதல்ல ஆக்சுவலி அவன் என் வாழ்க்கையில் வந்தது ஒரு ட்ரெயினர் தான் சுவாமி. அவன் வாழ்க்கையில் வந்தா. ஸோ அந்த ட்ரெயினில் தான் என்னோட காதலே ஸ்டார்ட் ஆச்சு. ட்ரெயின்னா? ட்ரெயினுக்கு கீழே 2 விஷயம் இருக்குமே சுவாமி. நீங்கள் சொல்கிறது 2 தண்டவாளம் இருக்கும் இல்லையா? எஸ், தண்டவாளம் கண்டிப்பாக. சரி, ஓகே. அப்போ தண்டவாளம் இருக்கிறப்ப தான் நீ அந்த பொண்ணை பார்த்துருக்க? ஆமாம் சுவாமி, தண்டவாளம் இருக்கும்போது தான் அந்த ட்ரெயின் வந்துச்சு. ஓகே,
ட்ரெயினில் போயிருக்க இல்லையா? கீழே இருக்கிற 2 தண்டவாளம் இருந்தால் தான் மேலே இருக்கிற ட்ரெயினே நல்லா போகும். அப்போ வந்து ட்ரெயினில் அந்த மேக்னா வந்திருக்கா இல்லையா? ஓகே, அப்போ கண்டிப்பாக ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்குமே, சாரி க்ரீன் சிக்னல் கிடச்சிருக்குமே. ஆமாம் சுவாமி, எனக்கு க்ரீன் சிக்னல் கிடச்சிது. ஆக்சுவலி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி நான் யோசித்தேன். ஏன்னா அப்போ தான் அவள் காதலை ஒத்துப்பா. சரி, ஓகே, அவளை இம்ப்ரெஸ் பண்ணியா? ஆமாம் சுவாமி, என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு கண்டிப்பாக அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலி என்கிட்ட இருந்த பொருளை வச்சு அவளுக்கு வாசி காமிச்சேன். அவள் டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அட பாவி, அத்தனை பேருக்கு முன்னாடியா ட்ரெயினில் உன் பொருளை எடுத்த? ஆமாம் சுவாமி, அது நைட் டைம் எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை, நான் வாசி காமிச்சேன். எனக்கு ஒன்றுமே புரியல பக்தா. நைட் டைமில் எல்லாரும் தூங்கினப்பே அவகிட்ட வாசி காமிச்சேன். ஆமாம் சுவாமி, ஆக்சுவலி வாசி காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவள் டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆனா. அவள் சிரிச்சா சுவாமி, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரிஞ்சே அவள் நல்ல பொண்ணு இல்லை பக்தா, அவளை விட்டுடு. ஐயோ இல்லை சுவாமி, ஆக்சுவலி கிட்டார்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க, அந்த பொருள் வச்சு தான் அவளுக்கு வாசி காமிச்சேன். என் மனசுல இருந்து எல்லாத்தையும் அப்படியே பாட்டா பாடிட்டேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. நல்ல வேளை மழை நெஞ்சுக்குள்ள பெய்ஞ்சுது. சட்டென்று மாறுது வானிலை. வானிலை மட்டுமா மாறிச்சு? ஐயோ பெண்ணே, உன்மேல் பிழை. அவ மேல பிழை இல்லை, உன் மேலதான் பிழை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பக்தாவை எடுத்துக்கோ. ஓகே, எப்பவுமே தூக்கி வச்சுட்டு இருக்கா இல்லையா தொப்பே? ஸோ இவனுக்கெல்லாம் எப்பவுமே வந்து நீ காதல் பண்றியா? இல்லை சுவாமி, பண்றதில்ல. தூக்கி வச்சா காதல் பண்ண முடியாது, கண்டிப்பா. இறக்கி வச்சாதான் காதல் பண்ண முடியும். புரியலையே சுவாமி. தொப்பையை இறக்கி வைடா, அப்பதான் உன் மூஞ்சி நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், லவ் பண்ண முடியும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ பக்தா எல்லாரும் தூக்கி வச்சுக்காதே, சூப்பர். இறக்கி வச்சாதான் உங்களுக்கு சீக்கிரம் காதல் பண்ண முடியும். வாழைப்பழத்தை கையில பிடி சுவாமி. சுவாமி, இந்த வாழைப்பழத்தை கையில பிடி. ஏன் சுவாமி, என்ன பழம் இது? இந்த பழம் உனக்கு எப்பப்பெல்லாம் மேகனாவுக்கு உன் மேல லவ் குறையுதோ அப்பப்பெல்லாம் அவ வாயில இதை வச்சிடு. ஓ, அதுக்காக இந்த பழமா? ஆமா. ஓகே, கண்டிப்பா இந்த பழத்தை கொடுத்தீன்னு வச்சுக்கோயே, நல்லா செய்யலாம் சுவாமி. புரியல. நல்லா காதல் செய்யலாம்னு சொல்ல வந்தேன். ஓ, ஓகே. ஸோ அப்போ இதை நான் டக்குன்னு கொடுத்துடலாமா? மொத்தமாக கொடுத்துட்டா? மொத்தமா கொடுத்தா மொத்தமா செஞ்சுட்டு போயிடுவா. எப்பப்பெல்லாம் காதல் குறையுதோ அப்பப்பெல்லாம் கொடு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைப்படுதோ என்னாண்ட வந்து தேட்டு போயிடுங்க. பாக்யராஜ் முருங்கக்காய் கொடுத்துதான் வியாதியை குணப்படுத்துவார், ஆனா நான் வாழைப்பழத்திலே வியாதியை குணப்படுத்திடுவேன். பக்தா எல்லாருக்கும் ஒரு அறிவுரை, காதல் இருக்கிறவ எல்லாம் கைப்பிடிப்பா, காதல் இல்லாதவ எல்லாம் கையில தான் பிடிப்பா. ஆகவே இந்த வாழைப்பழத்தை நீ கையிலே பிடிச்சிக்கோ. பக்தா எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன், யாருக்கெல்லாம் காதல் செட் ஆகலையோ எல்லாரும் வாழைப்பழத்தை கையில் பிடிச்சிக்கோங்க. யார்கிட்ட வாழைப்பழம் இல்லையோ என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒரு பழப்பழம் அவர்கிட்ட கொடுத்தாச்சு, மீதி நிறைய பழம் இருக்கு. இதில் எனக்கு ஒரு வாழைப்பழம் போதும், ஆனால் இவருக்கு ஒரு வாழைப்பழம் பத்தாது. 1 2 3 கொடுத்தா கூட பத்தாது. கையில் பிடிச்சிக்கோங்க. தென தென